திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு அமைந்திருக்கும் சிகிச்சை பிரிவுக்கு முன்பாக கழிவுநீர் ஓடையில் அடைப்பு ஏற்பட்டு சாலைகளில் செல்கிறது. இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். திண்டுக்கல் நகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த மகப்பேறு மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு முன்பாக கழிவுநீர் ஓடையில் அடைப்பு ஏற்பட்டு அந்த சாலையின் வழியாக செல்லக்கூடிய அவலம் உண்டாகி வருகிறது. அது மட்டுமல்லாமல் மலம் கழிந்த நீரால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கழிவுநீர் ஓடை நிரம்பி அந்த மருத்துவமனை சாலைகளில் செல்கின்றன. மகப்பேறு கர்ப்பிணி பெண்கள், உறவினர்கள் ஏராளமானோர் இவர்களை பார்க்க வரும் பொழுது அந்த கழிவுநீர் ஓடையின் தண்ணீரை மிதித்துத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. மகப்பேறு நிலையத்திற்கு வரக்கூடிய உறவினர்கள் இவர்கள் ஓய்வெடுப்பதற்காக அந்த இடத்தில் இடம் உள்ளது. அந்த இடத்திற்கு செல்லும் பொழுதும் அந்த கழிவுநீர் மீது நடந்து செல்ல வேண்டிய அவல நிலையும் உருவாகியுள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம், சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.